ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். கீரை பொரியல் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, அரை டீஸ்பூன் கடுகும், அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா நீல வாக்கில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா எவ்வளோ ஸ்லைஸாக முடியுமோ மெலிசாக அந்த அளவுக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுருவோம். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்த பிறகு இப்போ வந்து நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கீரை வாஷ் பண்ணும்போது உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து இதை வதக்க போகிறோம். இதை வந்து மூடி போட்டுலாம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வதக்குனீங்கன்னா கீரை நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா இது வந்து குக்கான பிறகு தான், நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். இப்போ கீரை பாருங்க, நம்ம போட்டதை விட இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு, நல்லா வெந்தும் வந்துருச்சு. இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இதை சூடாக நல்லா சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ரசம், கீரை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தேங்காய் போட்டு செஞ்சுருக்கோம். தேங்காய் வேண்டான்றவங்க வேர்க்கடலையை கூட பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளாகவும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.